மற்றபடி விஷ்ணு விஷால் சூப்பராக நடிச்சிருக்காரு, தம்பி ராமையா சூப்பராக நடிச்சிருக்காங்க, விஷ்ணு விஷாலோட அம்மா கேரக்டர் சொல்லியிருக்காங்க, அவங்களும் சூப்பராக இருக்காங்க. நல்ல சூப்பரா நல்லா இருந்துச்சுங்க. குட் குட் நைஸ் மூவி. படம் எப்படி இருந்துச்சு? அவருடைய கதைக்களம் எப்படி இருந்துச்சு? ரஜினிகாந்தோட நடிப்பு திறன் எப்படி இருந்துச்சு? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த படங்கள்லேயே ஒரு சமூக அக்கறையோடு வந்திருக்கிற படம் லால் சலாம். இன்றைய அரசியல் சூழலுக்கும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசியலுக்கு ஒரு மிகச்சிறந்த படத்தை, வன்முறை காட்சிகளை அதிக அளவில் தவிர்த்து விட்டு படத்தை ரொம்ப மென்மையா கொடுத்திருக்காங்க. ஒரு இந்து இஸ்லாமியருடைய ஒற்றுமை, நம்ம மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் மனிதநேயத்தை நாம் எல்லாருமே ஒண்ணு, கடவுள் வேற ஆனா ரத்தம் ஒண்ணுதான். ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா இஸ்லாமிய ரத்தம் கொண்டு வா, இந்து ரத்தம் கொண்டு வான்னு கேட்க போறது இல்ல. நம்ம A1 B பாசிட்டிவ் கொண்டு வா, இல்ல O பாசிட்டிவ் கொண்டு தான் கேட்போம். அப்போ நீங்க ரத்தம் ஒண்ணுதான், நாம ஒன்றுபட்டு நின்றால் நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது. இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அப்ப சாதி மதம் எல்லாமே ஒன்னா நின்னா நம்மளை வீழ்த்த முடியாது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, மென்மையா சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பு ஒரு 150 கோடி ரூபாய் அவருக்கு இன்னைக்கு சம்பளம் கொடுக்கலாம்னா அதுக்கு அவர் ஒர்த்தபிள் தான் அப்படிங்கிறத படத்துடைய ஒவ்வொரு காட்சியிலும் காட்டுறாரு. அவர் வர்ற காட்சி எல்லாமே அவர் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு இந்த படத்துல இருக்கிறது. அவர் கெஸ்ட்லாம் பண்ணல, படம் முழுக்க வர்றாரு. ரொம்ப ஒரு சிறந்த படமா தான் பாக்குறேன். சூப்பர் படம் மட்டும் சூப்பர். தலைவர் ஒரு சீனை சூப்பரா பண்ணி படம் நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா பண்ணிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்குது. ரஜினி எப்பவுமே ரஜினி தான். தலைவர் ஒரே சூரியன் ஒரே நிலா, நல்லா வர சந்திரன் நல்லா சூப்பரா பண்ணிக்கிறாரு. சூப்பர் நல்லா இருக்கு. வேற லெவல் தலைவர், சூப்பரா இருக்குது படம். தலைவர் வர்ற சீன்லாம் அப்படியே தெரிக்குது, வேற லெவல் ஆகுது. தலைவர் படமே வச்சிருக்கலாம், சும்மா கெஸ்ட் ரோல் போட்டதே வேஸ்ட். படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர் சூப்பர். அவர் என்ன நடிச்சாரோ அதே மாதிரி நடிச்சாரு. பெங்களூர்ல நாங்க மாலை போட்டுக்கிறோம், அது பெரிய சக்சஸ். பெங்களூர்ல சொன்னோம், அண்ணி போட்டோ கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம். நாங்க ரொம்ப 40 வருஷம் கனவு நிறைவேற்றிட்டு படம் சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பர். தலைவரோட பொண்ணு இந்த வயசுல 74 ஏஜ்ல சக்சஸ். 74 வயசுல சார் கார்த்தி வரலையா, லீவ் போட்டாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நைஸ் மூவி, நைஸ் மூவி. நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் பிலிம், சூப்பர் 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 படம், சூப்பர். எல்லாரும் பாருங்க, சூப்பரா இருக்கு. ரஜினி மாஸ் சார், ரஜினி சூப்பர் ஸ்டார், மாஸ் தான் படம் தான். அது டைரக்ஷன் சூப்பரா இருக்கு. டைரக்ஷன் அடுத்தவங்க டைரக்ஷன் சொல்ல ஓகே, சூப்பர். அருமையான படம் சார், அருமையான கருத்து. அல்லாவும் ஒண்ணுதான், சிவனும் ஒண்ணுதான். அதை பத்தி பேசுற மாதிரி இல்லை. ரொம்ப சந்தோஷம். படம் செம ரெஸ்பான்ஸ். எல்லா ஊர்லயும் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து எல்லா இடத்துலயும் கால்ஸ் வருது, பெரிய ஹிட்னு சொல்றாங்க. உள்ளே ஃபேன்ஸ் அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. இந்த படம் சொல்ல வந்த கருத்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கு நன்றி, ஐஸ்வர்யா மேமுக்கு நன்றி. அவங்க ஆக்சுவலா அவங்களுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த வெற்றி அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இது ஒரு சமுதாய படமா தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா நினைப்பே வந்துச்சு. எந்த மதத்துக்கு யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது, எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்ன்ற அந்த எடுத்துக்காட்டு தான் இது. ஆனா அருமையா நல்லா தலைவர் முஸ்லிமா நடிச்சாலும் இந்து மதத்துக்கு அப்படியோ முஸ்லிம் மதத்துக்கு இப்படியே இருக்கிறாரு. ஆனா 2 மதத்தையும் சேர்த்து அவர் ஒன்னா காட்டிட்டாரு. அது அவங்க டைரக்ஷன்ல இல்ல, இது வேற மாதிரி காட்டிட்டாங்க. ஒரு கிரிக்கெட்டே நம்ம ரசிக்கிறங்க, கிரிக்கெட்டே தந்து வச்சுட்டாங்க. இந்த மூட நம்பிக்கை, சாமி கும்பிட்டு மூட நம்பிக்கைன்னு சொன்னாங்க பத்தியா, அதையும் தந்து நடுவுல வச்சுட்டாங்க. அது நம்ம சொல்ல தேவையில்ல.
தலைவர் ரசிகர் நான் படிக்காதவன்ல இருந்து ரசிகர். இப்போ எனக்கு ஒரு 53 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன், எப்போ தலைவர் ஒரு லைட்டா ஒரு ஃப்ரேம்ல காட்டினா கூட என்ன சொல்றேன், சூப்பர்ன்றவேன். அது என்ன கேட்கறத விட மத்தவங்களை கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது படம். டைரக்ஷன் எல்லாம் நல்லா இருந்தது. ஏஆர் மியூசிக் சூப்பரா இருந்தது. எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட். எல்லாம் தலைவர் எப்பவுமே ஸ்பெஷல் தான். அவரை பத்தி என்ன ஸ்பெஷலா சொல்லணும். ஒரு என்ட்ரி வேற லெவல். ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, அவர் வந்து பாய்ஸ்க்கு அப்புறம் அவரோட அந்த கேரக்டர் வந்து இதுல நல்லா மேட்ச் ஆயிருக்கு. அவர் இது வரும்போதெல்லாம் நல்லா டச்சிங்கா இருந்தது. சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே ஓவரால் சூப்பர். கம்யூனிட்டி பேஸ்டு மூவி, இந்த ரிலீஜியன் பேஸ்டு மூவிலாம் சொல்ல வர சில பேர் தப்பா சொல்லிருக்காங்க. கரெக்டா சொல்லியிருக்காங்க. அது நம்மள யோசிக்கவும் வச்சிருக்கு. ஓகே, நம்மளும் அதை மாத்திக்கலாமோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நல்லா இருந்தது சொன்னது. எல்லா ஆடியன்ஸையும் இந்த படம் கவர் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கணும். குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. என் பையனை நான் விட்டுட்டு வந்திருக்கேன், இல்லைன்னா அவன் வேற லெவல் மாசா பண்ணிடுவான். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் ஒரு ஃபேமிலியோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஒரு ரொம்ப எமோஷனல் ஹெவியா இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸ்பெஷல் வேற மாதிரி என்ட்ரிலாம் வேற மாதிரி இருந்தது. செமையா இருந்தது. ஐஸ்வர்யா மேமோட படம் அது வேற ஒரு ஜானல். ஃபர்ஸ்ட் வந்து லவ் பேஸ்டு, அந்த காமெடி பிளஸ் ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்கு. வைராஜ் இந்த படம் எதை நோக்கி போகுது? இது நம்ம ரிலிஜியன் பத்தி வருது. ஸோ நல்லா சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உள்ளவங்க எல்லாமே பார்க்கலாம். பார்த்து எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும். செந்தில் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு இணைஞ்சிருக்காங்க. அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. நல்லா பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் செம்மையா இருந்தது. விஷ்ணு விஷால் செம்மையா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா பண்ணிருக்காங்க. விக்ராந்த் சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல நல்ல கருத்தா சொல்ற மாதிரி தான் இருக்கு படம். ஓகே, தேங்க்யூ. எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு, ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு, காமராஜர் பிறந்த நாளைக்கு, மகாத்மா காந்தி பிறந்த நாளைக்கு யாராவது போய் இந்தியன் நேஷனல் கவுன்சிலிங்ல போய் பார்லிமெண்ட்லயோ சட்டசபையிலயோ எந்த அரசியல்வாதியாவது இவர் பிறந்த நாள் சாப்பாடு போட்டீங்களா, அவரு ஃபங்க்ஷன் நடத்துறாரு, அவரோட இனாகிரேஷன் சாப்பாடு போட்டீங்களா கேட்டீங்களா? அதை கேட்கல. இங்க யூடியூப் ட்ரெண்டிங்க்கும் சோசியல் மீடியா சப்ஸ்கிரைபருக்கும் தான் நீங்க கேள்வி கேட்கறீங்க. நீங்க இருக்கும்போது நடக்காத ஒரு விஷயம் நீங்க இல்லாத போது நடந்தது. அதை நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்ல. நாங்கெல்லாம் இருக்கிறோம். நாங்கெல்லாம் நேற்று ராத்திரி எல்லாருமே அரசியல் தலைவர்கள் நீங்க பேசுறது. ஆமா, ஆனா இங்க நடக்கிறது சினிமா. இது சினிமால யார் சொன்னா? இது சினிமா. இது வரலாறு. நான் தான் சொல்றேன், இது வரலாறுன்னு. ஏங்க இது வரலாறுங்க. உங்களுக்கு தான் இது சினிமா தம்பி. பாரு, ஆனா கேள்வி கரெக்ட்டா கேளுங்க. இது வந்து நான் இப்ப கடைசி இந்த அரசியல் சொல்றாங்கன்னாங்கல்ல, அது மேடையில வந்து அவங்க பொண்ணே பேசினாங்க. சரியா? இந்த படம் பேசினாங்க. ஆமா, இதுக்கு உங்க ரிப்ளை என்ன? அதான் நான் கேக்குறேன். அதான் ஒரே ரிப்ளை. சரியா? அதாவது தமிழ்நாட்டுல வந்து கேளுங்க, தமிழ்நாட்டுல வந்து 1 லட்சம் சோசியல் மீடியா இருக்கலாம். 1 லட்சம் பேர் மீம்ஸ் போடலாம். 1 லட்சம் பேர் மத்தவங்களை விமர்சனம் பண்ணலாம். அதுக்கு உரிமை இருக்கு. 1 லட்சம் பேர் விமர்சனம் பண்ணலாம். ஆனா கடைசியா ரேஸ்ல 100 குதிரை ஓடினாலும் ஜெயிக்கிறது ஒரே குதிரை தானே. நீங்க எங்க போனாலும் ஏத்துறது தேசிய கொடி தானே. நீங்க எங்க நடிச்சாலும் படம் பார்க்க வருது, தலைவர் படம் பார்க்க வருது தானே. அவங்க மன வருத்தத்தை அவங்க சொன்னாங்க. அதுல ஒண்ணும் கருத்து வேறுபாடு இல்லை. ஏங்க பறக்கிற கொசுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமாங்க? பறக்கிற கொசு பச்சா டாடா கொளுத்துங்க. ஏன் தலைவர் பேர் விமர்சனமா பாக்குறீங்க? புரியுதுங்களா? எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லயும் இந்த மாதிரி நடந்தா அங்க சாப்பாடு போட்டீங்களா, இங்க சாப்பாடு போட்டீங்களா அப்படின்னு நீங்க மீடியா கேக்குறீங்க. அதை கேட்காதீங்க. நீங்க வந்து கரெக்டா படம் முடியும் போது தான் வரீங்க. நாங்க நேத்துல இருந்து கோவில் கும்பாபிஷேகம் மாதிரி இங்க உட்காந்துக்கிறோம். புரியுதா? கோவில் கும்பாபிஷேகம் எங்களுக்கு. உங்களுக்கு அது சினிமான்ற ஒத்த வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் யூடியூப்ல போட்டு அதை ட்ரெண்டிங் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. நாங்க அதுக்கு வரலங்க. நாங்க கேளுங்க, இல்லன்னா இன்னும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவோம். நாங்க அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, அதனாலதான் அந்த அபிஷேகம் கொடுத்தாங்க. அன்னதானம் பண்ணோம். அதான் சொல்ல, அன்னதானம் கண்டிப்பா பண்ணோம். நீங்க இல்லையே. இப்போ நீங்க நீங்க 1 லட்சம் பேர் இருக்கீங்க. 1 லட்சம் பேர் கண் பார்வைக்கு படுற மாதிரி நாங்க அன்னதானம் பண்ண முடியாது. 1 லட்சம் பேர் திருப்திப்படுத்த மாதிரி யாரும் வாழவும் முடியாது, யாரையும் பிடிக்கவும் முடியாது. புரியுதுங்களா? நாங்க பண்ணும்போது நீங்க இல்லையே. இன்னைக்கு பாருங்க. ஆமாங்க. ஏங்க கோவிலுக்கு வந்துட்டா சாமிக்கு மாலை போடுற, ஜல்லிக்கட்டு காலுக்கு வந்து காலையை அடக்குற, எலி பிடிக்க வந்தா என் பூனையை உள்ள விடுற,
இதுக்கெல்லாம் என்ன பதில் இல்ல ஏன் பண்றேன்னு கேட்கலாம். ஏன் இத பண்ணல